வீட்டி உன்னை வாழ்நாள்ல மறக்க மாட்டேன். ஐயே. குடு 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 துணியவா குடு குடு குடு. நீயா நஞ்சப்பா? ஐயோ இந்த பாரு, கனவுல ஸ்வீட்டி இச்சு இச்சேன்னு கொடுத்துக்கிட்டு இருந்தா, நீ குறுக்க வந்து நச்சுன்னு எழுப்பிட்டிய. தெரிஞ்சது போங்க. என்ன கிழிஞ்சது? இப்படியே இருந்தீங்க, அந்த பம்பாய்க்கார உங்க கையில ஒரு பாட்டில் விஸ்கியும் ஒரு அரை நிர்வாண பொண்ணையும் கொடுத்து கோயில் சொத்தெல்லாம் அடிச்சுட்டு போயிடுவான். அட போய், அவனுக்கு எப்பவுமே சந்தேகம். எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கிற மாதிரி நடிக்கணுமே தவிர நம்ப கூடாது. ஆ? அவன் மேல எப்பவுமே ஒரு கண்ணு இருக்கணும். அப்படி இல்ல நமஸ்காரம் வண்டி, நமஸ்காரம் வண்டி. யார் அவன்? யாரியா நீ? ஐயா, நாளைல இருந்து நம்ம ஊருக்கு போஸ்ட் பண்ணி வரதான். நான் வெளியூருக்கு மாத்தி போறேன். இந்த ஊர் பெரிய மனுஷங்களை எல்லாம் அறிமுகப்படுத்த சொன்னாரு நாயுடு. இவர் தான் இந்த ஊர் கோயில் தர்மஹர்த்தா, பெரிய மனுஷன். இவரு இந்த ஊர் பெரிய பண்ணையோட மச்சான். வாக உண்டி, வாக உண்டி. என்ன உண்டி? 7 ஆடு வீட்டுக்கு நான் நைனா, 7 மலையானுக்கு கோயிண்டா கோயிண்டா. டொனேஷன் கலெக்ட் பண்றியா? நல்ல விஷயம்தான். திருப்பதியிலோ மொட்டை கொட்டவாளா பெற்ற பொண்ணுக்கு. ஆமா, பொண்ணுக்கு என்ன வயசு? 15. ஐயோ ஐயோ, அட பாவி. தர்மார்த்தா 7 பொண்ணை பெத்தவையா, சமயத்துக்கு நமக்கு உதவும் இல்ல. கால பூரா நர பொண்ணு இன்னும் லோலோன்னு அலையுறியே. நான் மாத்திரமா அலையிறேன். டொனேஷன் ஏண்டி? இரண்டு 15 வயசு பொண்ணுக்கெல்லாம் மொட்டை அடிக்காத, அசிங்கமா இருக்கும். இந்தா 100 ரூபாய் வச்சுக்கோ. உண்டி பணையா? தெரிய விடு. சாலா தேங்க்ஸ் அண்டி. பாரு, உன் தங்கையோட கணவன் உயிரோட இருந்து அவன் வேற ஒருத்தர் வருமுன்னா அதுதான் தப்பு. அவதான் செத்து போயிட்டானே, மறுகல்யாணம் பண்ணிக்கிறது என்ன தப்பு? சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குங்களா? மனித உரிமைக்கு ஏதோ எந்த சம்பிரதாயம் இருந்தாலும் அதை தூக்கி குப்பையில போடு. ஜாம் ஜாம்னு அவளுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைப்போ. வலையண்டி வலையண்டி வலையண்டி. உங்களை மாதிரி மூட நம்பிக்கை கொட்டைய மனுஷி உண்டையத்தான் நிமிர்ந்து நிற்க முடி, லேக்கப்போத படுத்துக்கொண்டி. யாரு வரு? நாளையில இருந்து இவர்தான் நம்ம ஊருக்கு போஸ்ட்மேன். நான் மாத்தலாகி வெளியூர் போறேன். தலைவரையா பாக்கணும்னு சொன்னாரு, அதனாலதான். அவனுண்டி அவனுண்டி. என்னங்க? నాకు 7 குழந்தைகள் ఉండండి. 8வது குழந்தை வயிற்றுல ఉండండి. నా వయసులో లేదండి, భార్య వయసులో. అందరూ పడికిందండి. పరీక్షకు పణం కట్ట పణం లేదండి. గాంధీ గారు, వాల్మీకి గారు, కామరాజ్ గారు అందరూ చెప్పినారు குழந்தைகளை பிச்சை எடுக்காது படிக்க பெட்டுன்னு. வேயண்டி. அதுக்காக உண்டியலா? అవునండి అవునండి వేయండి. நான் உண்டியல் பணம் வெய்ய மாட்டேன்டி. உங்க பிள்ளைங்க எங்க படிக்கிறாங்கன்னு செப்பண்டி, நம்ம கணக்கு பிள்ளை அனுப்பிச்சு பணம் கொடுக்கறேன்டி. మంచిదండి, వచ్చిన పని ఆగిపోయిందండి. వెళ్ళొస్తాను. பெரியவரே, வாயை தூக்க முடியல நம்பி. சொல்லுங்க, நான் தூக்குறேன். அட வாங்க. సవాసండి సవాసండి సవాసండి. తమ్ముడు, தொழிலாளி వయసుல కొట్టిన முதலாளி చూసాను. ஆனா தொழிலாளிக்கு தோள் கொடுக்கிற முதலாளி இப்பడే చూసాను. అంతర முதலாளி உங்கள மாதிரி ఉంటే యూనియన్ లేదు, కొడి పిడికిన లేదు, కన్ను కొట్టడం లేదు. ஆமா, நீங்க யாரு? నాను ఈ ఊరికి పుదు పోస్ట్మேన్. మీరు దయ నాకు కావాలా? நியாயமா நடக்கிறவங்களுக்கு நான் என்னைக்குமே பக்கபலமா இருப்பேன். చాలా థ్యాంక్స్ అండి. ఇప్పుడు వస్తాను సార్. పోస్ట్. வேணாங்க ஐயா, பெரியவருக்கு தெரிஞ்சா. இத பாருங்க, கவலைப்படாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் உரிமைக்கு குரல் கொடுப்பேன், உறவுக்கு தோள் கொடுப்பேன். புரியுதா? வெல் செட். நம்ம ஹீரோ ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, ஒரு சென்டிமெண்டல் டச் கூட இருக்கு. இதுக்கு ஒரு இனிப்பாவே கொடுத்துருவோம். அண்ணே அண்ணே ஓடியாங்க. என்ன என்னது? அண்ணே அண்ணே ஓடியாங்க. அந்த பொண்ணு போதுனே, அந்த பொண்ணு. எந்த பொண்ணு? அட, அன்னைக்கு பறக்கிற முத்தம் கொடுத்துச்சுல, அதே பொண்ணு தானே. எங்க, அங்க எங்க? பாருங்க, அந்த நடந்து போயிட்டு இருக்கு, சகப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. ஆமா, அதே பொண்ணு தானே, நல்லா பாருங்க. கைப்பற்றத்தானே. இதோட விட்டுறாதீங்க. கவலையப்படாத, கோழி அமுக்கிற மாதிரி கப்புன்னு அமைக்க போறேன். போங்க. யார் யாரு? என் வீட்டு வாசல்ல இருந்து என்ன யாருன்னு கேக்குறியா? ஓஹோ, நீதான் அந்த வீட்டுக்காரனா? அப்போ சிவப்பு புடவை கட்டிட்டு ஒரு புள்ள உள்ள போச்ச, அதை வெளியில இழுத்தா எதுக்கு? எதுக்கா?
எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க பெரிய பொண்ணையோட பிள்ளைக்கு பறக்கிற முத்தம் கொடுத்திருப்பா. என்னையா சொல்ற? பறக்கிற முத்தமா? பின்னாடி இருக்கிற முத்தமா இழுத்தாயா? அடியே அண்ணே, இந்த வீடு தானே? நான் கண்டுபிடிச்சது தம்பி, நீங்க பேசாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். அப்ப தப்பு தப்பு தப்பு. உங்க ஆத்தா அடிக்காதீங்க. ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. எனக்கு பறக்கிற முத்தம் கொடுக்கறவங்க இவங்க இல்ல, அது வேற ஒரு பொண்ணு. நம்ம பறந்துருக்கோம். மன்னிச்சிருங்க தாயே. கொஞ்சம் நில்லுங்க. என்ன ஊருக்கு புதுசா நீங்கலாம்? நம்ம கிராமத்துக்குள்ள நீங்க நுழையக்கூடாது சட்டம் இருக்கு, தெரியாதா உங்களுக்கு? எனக்கும் தெரியும் சார். மேல் இடத்துல இவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, என்கொயரி பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. அப்படிங்களா? அடடே, என்னமா தங்கச்சி, நீ நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு புதுசா வந்திருக்க வாத்தியாரமார்ல? ஆமாங்க. உனக்கு ஏதாவது தவறு நடந்ததுன்னா பஞ்சாயத்துல சொல்லணும். அவங்க சரியா தீர்ப்பு சொல்லலைன்னா அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போகணும். நீ நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டியம்மா. மன்னிச்சுக்கங்க சார், இந்த அளவுக்கு இங்க கட்டுப்பாடு இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். நான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். உங்க மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருந்தா எங்களுக்கும் வேலை இல்ல, கோர்ட்டுக்கும் வேலை இல்ல. சட்டத்துல உள்ள ஓட்டைகளை பதவியில இருக்கிறவன் பணத்தை கொடுத்து அடைச்சிட்டு தப்பிச்சு விடுவாங்கிறதுக்காக தான் எங்க ஊர்ல இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்கோம். வரேன் சார். ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கோங்கம்மா. கமான். என்ன மாதிரி இருந்தது என்கிட்ட சொல்லு. இந்த ஊர் பெரிய பண்ணையோட சின்ன மச்சான் கொஞ்ச நாளா என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா. அப்படியா? ஆமாங்க, அத நான் பெருசுப்படுத்த விரும்பல. நேத்து நான் தனியா போய்கிட்டு இருக்கிறப்போ கைய பிடிச்சு எடுத்துட்டான். கடையா? என்னங்க போடு பெஞ்சிய. பொறுக்கி சின்னமாமா. என்ன மாப்பிள? இந்த நிஜார இன்னைக்கு தூக்கி வச்சிருந்தா சிங்கிள்ஸுக்கு நடமாட்ட இடத்துல கொஞ்சம் செக்ஸியா இருந்திருக்கும். போங்க மாப்பிள. டேய் மூக்கையா, என்னடா இங்க நிக்கிற? தலைவர் தான் நிக்க வச்சிட்டாரு. யாரா அந்த தலைவன்? எனக்கு தெரியாத தலைவன். என்னுடைய தம்பி இங்க நிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். நீ இறங்குடா கீழே. வேண்டாண்ணா வேண்டாண்ணா, பயமா இருக்கு. இந்த ஊர் பெரிய பண்ணையோட பெரிய மச்சான் சொல்றேன்டா, இறங்குடா கீழே. எலாய், இறங்குன படுவா செருப்பு பிஞ்சு போயிடும், ஜாக்கிரதை. அதிகாரமோ செல்வாக்கோ இருக்குங்கிற தைரியத்துல யாராவது இந்த பாண்டியம் போட்ட கட்டளையை மீறினீங்க, குறவளைய கடிச்சு துப்பி போடுவோம். பாடுவான். பொழுது போற வரைக்கும் நீ பெஞ்சு மேலே நிக்கணும். எலாய், அவன் இறங்குனான்னு எனக்கு சொல்லி அனுப்புங்க. பாண்டியா, உன் அதிகாரத்தை ஒரு தலைவரிச்சு ஆடுது. நீ யாரோட மோதிரம்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சிருந்தா. மாமா, என்னடா? அவர் போய் ரொம்ப நேரமாச்சு. மாப்ள, உன் சொந்த தாய் மாவன அந்த ஆளை அவமானப்படுத்துறாரு, நீ அந்த ஆளு சப்போர்ட் பண்றியே. அவர் யாரையும் கேவலப்படுத்தல, தப்பு செஞ்சவங்களை தண்டிச்சிருக்காரு. இதுவே இவன் உன் தம்பியா இருந்தா இப்படி நீ சொல்லிருப்பியா? ஆமா, என் தாயார் தான் இப்படிதான் சொல்லியிருப்பேன். இதுக்கு அந்த ஆளு எவ்வளவு தேவையில்ல போல இருக்கு. டேய் என்னடா இது? இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடந்துட்டு வர என்ன இப்படி தலைகுனிய வச்சுட்டியே? மாமா, உங்களை தலைமுனிய வச்சது இவன் ஒண்ணு இல்ல, அந்த பாண்டிய. டேய் நஞ்சப்பா, பெரிய பண்ண, நஞ்சப்பன் சொல்றது 100க்கு 100 உண்மை. என்னையா சொல்றீங்க? எங்க மறுபடியும் நீங்க பிரசிடண்டா வந்துருவீங்களோன்னு பயந்துதான் இந்த நிர்வாண திட்டத்தையே தீட்டி இருக்காரு பாண்டியன். யோ தர்மகர்த்தா, எனக்கு அவன் மேல பகை இருக்கலாம், ஆனா அவன் நியாயத்தை மீறி நடக்கிறான்னு சொன்னா அதை நான் நம்ப தயாரா இல்ல. பாத்தீங்களா, வெளுத்தெல்லாம் பால்னு நம்புறாரு எங்க மாமா. பெரிய பண்ண, அந்த டீச்சரை மிரட்டி உங்க மச்சான் கையை பிடிச்சு இழுக்க வச்சதே அந்த பாண்டியன் தான். என்னங்க இது? நாங்க கண்ணால பார்த்ததே நீங்க நம்ப மாட்டேன்றீங்க. என்னால நம்பவே முடியலையே, ஒரே குழப்பமா இருக்கே. பாண்டி இப்படி செய்வானா? அப்பாடா தர்மகர்த்தா, மாமா குழம்பு ஆரம்பிச்சிட்டாரு.